வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி. பெரணம்பாக்கம் சீதா லட்சுமண அனுமந்த் கோதண்டராமர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பெரணம்பாக்கம் கிராமத்தில் சீதா லட்சுமண அனுமந்த் கோதண்டராமர் கோயில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். சேத்துப்பட்டு அடுத்த பெரணம்பாக்கம் பழமை வாய்ந்த சீதா லட்சுமண அனுமந்த் கோதண்டராமர் கோயில் மகாயாக சாலை கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு வாணியம்பாடி ஜோதிட வல்லுநர் அனுமந்த் உபாசகர் நரசிம்ம பட்டாச்சாரியார் தலைமையில் கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, வெங்கடஜலபதி பூஜை, தம்பதியார் பூஜை என பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. மேலதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர விமானத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு கருவறையில் வீற்றிருக்கும் சீதா லட்சுமண அனுமந்த கோதண்டராமன் கோயில் சுவாமிகளுக்கு கலச தீர்த்தம் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் போலூர், திருவண்ணாமலை, ஆரணி, வந்தவாசி உட்பட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை சேத்துப்பட்டு ஒன்றிய குழு தலைவர் ராணி அர்ஜுனன், திமுக ஒன்றிய செயலாளர் எழில்மாறன், வீட்டு வசதி வாரிய அமைப்பாளர் மணிமாறன், மாவட்ட விளையாட்டு மேம்பாடு துறை அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். G3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.